இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சத்தத்தை கேட்டா தெரியலையா அத்த? வாந்தி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டது கிடைக்குதுன்னு உன்ன மாதிரி திருட்டுத்தனமா தின்னா இப்படி வாந்தி வரத்தானே செய்யும். ஐயோ அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இது திருட்டுத்தனமா சாப்பிட்டதுனால வந்த வாந்தி இல்ல. உங்க புள்ள திருட்டுத்தனமா என்ன தொட்டதுனால வந்த வாந்தி. என்னடி சொல்ற? ஐயோ அத்தை, இன்னுமா உங்களுக்கு புரியல? ஐயோ, அவர் பண்ண வேலையை நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு வெக்கமா வருது. ஏய், எதுக்கு வெக்கப்படணுமோ அதுக்கு வெக்கப்படாம இப்ப இங்க வந்து நின்னு வெக்கப்படுறியா? ஆமா அத்தை, நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். உங்க புள்ளதான் கேட்கவே இல்ல. இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா என்னை என்ன நினைப்பாங்கன்னு கேட்டேன். புள்ளைய பெத்துக்குடு, எல்லாமே சரியாயிடும்னு என் வாயை அடைச்சு விட்டாரு. இப்ப பாருங்க. ஐயோ, நீ மாசமாவா இருக்க? மாசமா மட்டும் இல்லத்த, ரொம்ப மோசமாவும் இருக்கேன். ஒரே வாந்தி, ஒரே தலை சுத்தல். எனக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. உங்க பேரம் பண்ற அட்டூழியத்தெல்லாம் உங்ககிட்ட காட்டிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. அத்தையா அத்தை, போடி இங்க இருந்து. அத்த, நான் உங்க மருமக. இப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இதெல்லாம் நான் மட்டும் கேட்கல, என் வயித்துல இருக்கிற உங்க பேரனும் கேட்டுட்டு தான் இருக்கான். அப்புறம் நாளைக்கு என் அம்மாவை ஏன் கொடுமைப்படுத்துனீங்கன்னு உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்பான். அவன்கிட்ட உங்களுக்கு முழங்கால் வலின்னா சொல்லி தப்பிக்கவே முடியாது. பாத்துக்கங்க. ஏங்க, பாத்தீங்களா இவள? நேரம் கெட்ட நேரத்துல வந்து என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏய், ஒழுங்கா இங்க இருந்து போறியா இல்லையா? இங்க பாருங்க மாமா, நீங்க ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல உங்க பேரனுக்கும் பங்கு இருக்குல்ல. பங்கா? இத பார், ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். நீங்க தர மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க கேஸ் போட்டு தாத்தா சொத்துல பேரனுக்கும் பங்கு இருக்குன்னு வாதாடி வாங்கிடுவோம்ல. கேஸ் போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் எங்களுக்கு ஜூஸ் போட்டு சாப்பிடுற மாதிரி மாமா. உன் திமிரெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. மரியாதையா போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளவா? ஐயோ 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 ஐயோ, இப்படி வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ண, அதுவும் பாரிச சுமந்துட்டு இருக்கிற பொண்ண இப்படி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே அடுக்குமா? நீங்களும் 3 பிள்ளைங்களை பெத்தெடுத்தவங்க தானே? நீங்களாவது வெவ்வேறு பிரசவத்துல 3 பிள்ளைங்களை பெத்தெடுத்தீங்க. ஆனா நானு ஒரே பிரசவத்துல 3 பிள்ளைய பெத்தெடுக்க போறேன். ஏய், என்னடி சொல்ற? நான் எங்க சொல்றேன், டாக்டர் கிட்ட கேட்டேன். அவருதான் 3 பிள்ளைங்கன்னு சொன்னாரு. என்னென்ன பிள்ளைங்கன்னு கேட்டேன், சொல்லவே இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, இன்னும் இவகிட்ட நான் என்னென்ன வாங்கி கட்டிக்கணுமோ தெரியலையே. மாயா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இத பாருமா, உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி கலட்டா பண்ணிட்டு இருக்க? மாமா, உங்க பையனை என் கழுத்துல தாலிய மட்டும் கட்ட சொல்லுங்க. என் பிள்ளைங்க பிறக்கிற வரைக்கும் இப்படியே இருந்தா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க? இத பாரு, என் மக இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். என்னம்மா, என்ன பிரச்சனை?
என்னங்க என் வயித்துல வளர்ற 3 குழந்தைங்களுக்கும் நீங்க தான் அப்பான்னு சொல்றேன். அத்தை நம்பவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா அவன் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லல. 3 குழந்தைகளுக்கும் நான் தான் அப்பா. ஐயோ, ராஜம்மா சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு. நான் ஒத்துக்க மாட்டேன். இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐயோ இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் என்ன ஆகும்? இல்ல, நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ, நான் ஒத்துக்க மாட்டேன். ஆஹா, நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். மாயா என்னாச்சுமா? மாயா ஏன் கத்துற? என்னாச்சுமா? என்னம்மா அது? சின்ன குழந்தை மாதிரி தூக்கத்துல உளறிட்டு இருக்க. கனவா? ஆமாங்க, கனவு தாங்க. ஏமா மணி 4 ஆகுது. அதிகாலையில கண்ட கனவு கண்டிப்பா பழிக்கணும் வேற சொல்லுவாங்க. ஏங்க, நிஜமாவே அதிகாலையில கண்ட கனவு பலிக்குமா? இல்ல சும்மா சொல்றீங்களா? நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேமாயா. இத பாரு, எனக்கு வந்து அதிகாலை கனவு நிறைய பழிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணது கூட ஒரு அதிகாலை கனவுல பார்த்துருக்கேன். ஐயோ, இந்த கனவு பலிச்சதுன்னா அவ்வளவுதான். நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மாயா, அப்படி என்னதாம்மா கனவு அது? முதல்ல இந்த கனவு நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா? சொல்லுங்க. இல்லம்மா, அப்படி எந்த பரிகாரம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஐயோ, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. மாயா மாயா, எங்க போற நேரத்துக்கு? இத பாருங்க, இந்த கனவு பலிக்க கூடாது. அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். நான் குளிச்சிட்டு வெளியில கிளம்புறேன். வந்து விலாவரியா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். சரி சரி, நீ வந்தே சொல்லு. இப்ப சொன்னா தூக்கம் தான் கலையும். வாமா. ஆண்டி, நீங்க மட்டும் போங்க. நான் வந்தா ஜீவா வரமாட்டேன்னு சொல்றது கூட சான்ஸ் இருக்கு. அப்படியா சொல்ற? அம்மா, பெத்த பிள்ளைய கூப்பிடுறதுக்கு நான் பயந்து பயந்து போக வேண்டியதா இருக்கு. என்ன ஆண்டி, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நேத்து தான் வீராவேசமா நீ என் பிள்ளையே இல்லை, நான் உன் அம்மாவே இல்லைன்னு சவால் விட்டுட்டு போனேன். ஒரு நாள் முழுசா கூட போகல. மறுபடியும் வலிய வந்து அவ வாசல்ல வந்து நின்னா என்ன மதிப்பானா? அதெல்லாம் பார்த்தா உங்க குடும்ப வாரிசு அந்த பூங்கொடி வயித்துல வளரும். பரவாயில்லையா? ஐயோ, அதை மட்டும் தயவு செஞ்சு எனக்கு ஞாபகப்படுத்தாத. எனக்கு அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்கு. நேத்து நான் மிரட்டினதை பார்த்து கொஞ்சமாச்சும் பயந்து அம்மா வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணி இருந்திருப்பான். இப்படி காலங்காத்தால நான் போய் நின்னா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பயமும் மரியாதையும் காத்துல பறந்துரும். ஐயோ ஆண்டி, அவங்க வீட்ல இருந்து குழந்தை கத்துற சத்தம் கேக்குது. ஏய், அதுக்குள்ளே வா. எப்படி? எதுக்கும் நான் போய் பாக்குறேன். ஐயோ, நீதான் அப்படி கொரட்டையை விட்டு குட்டையை குழப்பினதா? ஒருவேளை ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருந்திருப்பானோ?
ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோமோ? அப்புறம் இவனும் கண்டுக்கலன்னா நம்ம எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்கிறது? ஐயோ. சார் சார் என்ன பூங்கொடி, எல்லா முண்டங்களும் தூங்கிடுச்சா? ஐயோ சார், இது ராத்திரி இல்ல, விடிஞ்சிருச்சு. அம்மா வந்திருக்காங்க. யாரு? பால்கார அம்மாவா? பாலை வாங்கி வச்சுட்டு போன்னு சொல்லு. ஐயோ சார், பால்கார அம்மா இல்ல சார், உங்க அம்மா மாயாவதி வந்திருக்காங்க. சும்மா வளராத பூங்கொடி. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்ற மாதிரி உனக்கு அப்படி தெரியுது. அவங்க மான ரோஷம் உள்ளவங்க, கவரிமான் பரம்பரை. செத்தாலும் சாவாங்களே தவிர மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் மட்டும் இல்லை, இந்த ஏரியா பக்கமே வர மாட்டாங்க. சார், சும்மா நீங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அங்க பாருங்க, உங்க அம்மாவே வந்திருக்காங்க. ஜீவா, ஜீவா, வா வா. நேத்து தான் அவ்வளோ பேசிட்டு போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? இருங்க இருங்க, இனிமே ஏன் டைம், உங்களை பார்த்துக்கிறேன். என்னப்பா யோசிக்கிற? ஆமா பூங்கொடி, என் அம்மா தான். நீ நினைக்கிற மாதிரி அவங்க உயிரோட வரல பூங்கொடி, ஆவியா வந்திருக்காங்க. ஐயோ, அம்மா, செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனியம்மா, இன்னைக்கு இப்படி ஆவி ஆயிட்டேம்மா. நான் பாவி ஆயிட்டேனேம்மா. நான் என்ன செய்வேன்? டேய் 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 டேய், நான் செத்துட்டேன்னு உனக்கு யாரா சொன்னது? அப்ப நீங்க ஆவி இல்லையா? நிஜமா தான் வந்திருக்கீங்களா? நான் தான் உணர்ச்சி வசப்பட்டேனா? ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா புரியுதுடா, என்ன சாவடிக்கிறதுல நீ குறியா இருக்க. சாச்சா, உங்க புள்ள நான் அப்படிலாம் நினைப்பேனாமா? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஏமா, நேத்து என்ன திட்டிட்டு இங்க இருந்து போகவே இல்லையா? இல்ல நீ இப்பதான் வந்தியா? டேய், இது பாரு, என் பாசத்தை மட்டும் நீ கிண்டல் பண்ணாத. நான் ஏமா கிண்டல் பண்றேன்? நேத்து அவ்வளவு கோமா திட்டிட்டு போயிட்டு இப்படி காலங்காத்தால வந்து நின்னா நான் என்ன நினைக்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு கனவு தான் காரணம். கனவா? என்ன கனவு? அது வந்து அது ஒரு குழந்தை. குழந்தை குழந்தையா? ஓ, நான் குழந்தையா இருக்கிற மாதிரி கனவு கண்டியாமா? நீதான் குழந்தையா இருந்த. என்ன சொன்ன தெரியுமா? அம்மா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சுடு, நான் உன்னோட தான் இருப்பேன்னு ஒரே அழுக. அதான் விடிஞ்சு விடியாததுமா உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். பெத்த மனசு எப்படிதான் இதெல்லாம் தாங்கும்? உனக்கு அப்படியாமா? அம்மா, இதே மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. உனக்கும் கனவு வந்துச்சா? அதுல நான் அழுதேனா? நீதான் நிஜத்திலே அழமாட்டிய. என்ன? இல்லம்மா, அது எனக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் நடந்து அவ மாசமாகி உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணும்
ஆ அப்பா மாதிரியே ஒரு அழகான பையனும் பிறக்கிறாமா. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா யார் பேரை வைக்கிறதுன்னு நீ அப்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டீங்கம்மா. அப்புறம் நான் பூங்கொடி சொல்ற பேரையே வச்சுட்டேன். எதுக்கு உங்களுக்குள்ள சண்டைன்னு அந்த ப்ராப்ளத்தை அப்படியே சால்வும் பண்ணிட்டேன். டேய் ஐயோ கனவுலயும் நீ அவ பேச்சுதான் கேப்பல. சரி சரி அந்த கர்மத்தை விடு. டேய் என் மனசு கேட்கலப்பா. வா நம்ம வீட்டுக்கு நீ கூட வந்துரு வா. மறுபடியும் என்னம்மா இது இன்னைக்கு கோட்டாவா? நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, தீபிகா இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். ஜீவா உண்மையிலே நீ அவளை பார்த்து பயப்படுற. உன்னையும் அறியாம நீ அவ மேல அட்ராக்ஷன் ஆயிடுவேன்னு பயப்படுற. அப்படித்தானே? பயந்தாமா? பயந்தான். ஆனா அட்ராக்ஷன் ஆகிற பயம்லாம் இல்ல, அடிச்சே கொண்டுடுவானோன்ற பயம். டேய் என்னடா நீ கல்யாண மண்டபத்துல அவதான் என் மருமக என் வீட்ல வச்சு வாழ வைக்கிறேன்னு அவகிட்ட சவால் விட்டுட்டு கூட்டிட்டு வந்த. இப்போ நீ சொல்றதுக்காக அவளை துரத்தி விட்டுட்டேன்னு வெயி, ஊர் உலகம்லாம் என்னை பத்தி என்ன நினைக்கும்? இது பாருப்பா, என் இமேஜுக்காக கொஞ்சம் யோசிக்க கூடாதா? சரி, அப்ப நான் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் தரேன். என்ன என்னப்பா என்ன? நீங்க தீபிகாவை என் கூட வாழ வைக்கணும்னு வாக்கு கொடுத்துட்டீங்க. நான் பூங்கொடிய என் கூட வாழ வைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆமா, உன் இமேஜும் ஸ்பாயில் ஆக வேண்டாம், என் இமேஜும் ஸ்பாயில் ஆக வேண்டாம். தீபிகா நம்ம வீட்டிலே இருக்கட்டும், நானும் அங்க வரேன். ஆனா என் கூட பூங்கொடியும் நம்ம வீட்டில் தான் இருப்பா. என்ன சொல்றீங்க? என் அம்மா மனசு நோக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு இறங்கி வரேன். இதுக்கு பேரு இறங்கி வரதில்லப்பா, என் தலையில இடிய போடுறது. அம்மா நான் சொல்றத சொல்லிட்டேம்மா, அதுக்கு மேல உங்க இஷ்டம், என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. ஜீவாவும் அவளும் சின்ன சிறுசுங்க, இரும்பும் காந்தமும் ஒட்டிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏதாவது ஏடாகுடமா நடந்துருச்சுன்னா ஐயோ, பேசாம ஜீவாவை இப்படியே கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சார் இல்ல சார், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. நான் வந்தா நல்லா இருக்காது சார். பாத்தியப்பா, அவளே சொல்லிட்டா. விருப்பம் இல்லாம அவளை வற்புறுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அது நல்லா இருக்காதுப்பா. சரிம்மா, அப்ப நானே இங்கே இருந்துடுறேன். டேய் என்னடா நீ சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி பேசுற? இத பாருங்க, என்னோட கண்டிஷன் 2 தான், அத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓ சந்தோஷம் தான்ப்பா என் சந்தோஷம். நீ கண் கலங்காம இருக்கணும், நீ கனவுல கூட அழக்கூடாது. என்ன பூங்கொடி உன் கூட வரணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி, காரியம் ஆகணும்னா கழுத கால பிடிக்கலான்னு கூட சொல்லுவாங்க. ஏமா, அதான் என் புள்ள கரெக்டா சொல்லிட்டான்ல. உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. இனிமே நீ ஜீவா கூட நம்ம வீட்ல தான் இருக்கணும்.